நடிகர் ரமேஷ் கண்ணா நம்முடைய தொடர்பில் இப்பொழுது இருக்கிறார். சார் வணக்கம் சார். அபிநய சரஸ்வதி என்று அன்போடு அழைக்கப்படும் சரோஜா தேவி தற்போது வயது மூப்பு காரணமாக காலமாகி இருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். அவங்க அவங்களோட ஈடுகணையா ஒரு ஹீரோயினே கிடையாது. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். தமிழ் திரையுலகத்துல எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் என்டிஆர், நாகேஸ்வரராவ் அப்படி 3 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கன்னடத்துல கல்யாண்குமார், ராஜ்குமார் அவங்களும் நடிச்சிருக்காங்க. எல்லா சூப்பர் ஸ்டாரோட நடித்த ஒரே நடிகை அவங்க தான். வெரி பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்க அந்த காலத்துல. அவ்வளவு பேர் நடிகை எங்க படத்துல நடிச்சதே எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியம். எப்படின்னா, ஆதவன் கதை எழுதி முடிச்சப்பறம் அது ஒரு கேரக்டர் வரும், ஒரு அம்மா கேரக்டர். அது நான் ரவிக்குமார் சார் சரதை போடலாம் சார் அப்படின்னு. ஏன்னா நான் சரதையோட ஃபேனட்டிக் ஃபேன், பயங்கர ஃபேன். அவங்களுடைய படம் ஒன்று ஒன்றா பார்ப்பேன், திருப்பி பார்ப்பேன். அப்போ சரி, இந்த ரவிக்குமார் சார் சொன்ன உடனே உதவி சேனல் சென்மமூர்த்திலாம் போய் சரதை புக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்தாங்க, நடிக்க வந்தாங்க. நடிக்க வரும்போது அந்த படத்துல நான் வடிவேல் கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் அதான் நான் பண்ணணும். ஆனால் உதயநிதி கப்பல்ஸில் அந்த கேரக்டர் வடிவேலுக்கு போயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எப்படி சரதை நடிக்கணுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு கதையை எழுதிட்டு கடைசியிலேன்னு சொல்லிட்டு நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன். இளையராஜாவிலிருந்து இளைய கொண்டு வந்து ரகுமானிலிருந்து மாலை கூட்டு ஓட்டிட்டு வந்து இளைய மான் அப்படி ஒரு பேர் வச்சு மியூசிக் டைரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண. அந்த கேரக்டர் படத்துக்கு தேவையில்லை. அது பண்ணிட்டு கரெக்டா இன்ட்ரோடக்ஷன்ல நான் அன்று வந்தது மதிய நிலான்னு பாடுவேன். அந்த உடனே பதில் டூயிட் அவங்க பாடுவாங்க, அன்று வந்ததே நிலான்னு பாடி பிடிச்சோம். அப்படிதான் இன்ட்ரோடக்ஷனே எங்களுக்கு. அப்ப நான் சரவேல்மேட்ட சொன்னேன், இது பாருங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்க கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் டூயிட் பாடின ஒரே ஆள் ரமேஷ் கண்ணா வச்சுக்கணும். ஊந்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு எதையுமே அவங்க சீரியஸா எடுக்க ரொம்ப அன்பா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. நிறைய விஷயம் அவங்கள பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அபிநய சரஸ்வதி தான். ஒரு பாட்டுக்கும் ஒரு வார்த்தைக்கு அவங்க ரியாஸ் கொடுக்குற அவங்க தான். அது மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி அது தனியா ஒரு எபிசோட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு முறை ஆனவன் ஷூட்டிங் நடக்குது. நான் அப்பதான் செட்டுக்குள்ள போறேன். நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் கதை எழுதியிருக்கேன். நான் சாதாரண ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு 2-3 படம் நடிச்சிருப்போம், அவ்வளவுதானே. உள்ள போன டக்குன்னு எழுந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அவங்கள டக்குன்னு கையை பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். அப்படியே நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. உட்கார வச்சு ஏமா நீங்க எழுந்துக்கிறீங்கன்னு. என்னப்பா நீ ஒரு கதாசிரியர், உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாமா? அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பாருங்க, பழம்பெரும் கலைஞர்கள் எப்படி கதாசிரியர்கள் மேல கூட அவ்வளவு மரியாதை வச்சுட்டாங்க. அதுல இருந்து அவங்க எங்கேயோ அவங்க மனசுல உயர்ந்து போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாள் 2010 இதுல நடந்து சூர்யாவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே படம் தான் ஆதவன் தான். அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு 2வது பையன் கல்யாணம் பெங்களூர்ல. நான் ஜஸ்ட் போய் கூப்பிட்டேன், வர முடியுமாமான்னு. வரேன் அப்படின்னாங்க. வரமாட்டாங்க, ஒரு மரியாதை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். ஆனா கரெக்டா கல்யாணத்துக்கு ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாரும் ஆசீர்வச்சு எல்லாரோடையும் போட்டோ எடுத்துட்டு போனாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ரமேஷ் கண்ணா கல்யாணம் சரவை வந்துட்டாருப்பா. என்ன சரவை வந்தா எங்களுக்கு எம்ஜிஆர் வந்த மாதிரி, எம்ஜிஆர் மறுவரும் சரவை எனக்கு இருக்கு. அவங்க வந்த எல்லாருக்கும் அதே மாதிரி கன்னட திரையுலகத்துக்கும் ஆச்சரியமா போச்சு. யாரு கல்யாணம் அது சரஜமா வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த அம்மாவை வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட். நாங்க சினிமால திரையில பார்த்து வேண்டவங்களோட நடிச்சதும் பழகினதும் ஒரு மகா பாக்கியமா நினைக்கிறேன். நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.